ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, கூட்டுறவுத்துறை இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து உதவியாளர் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஜாப்க்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற சிலபஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கோஆப்ரேட்டிவில் நீங்கள் படித்தது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் தமிழ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த கூட்டுறவு வேலையோட சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குன்னா, எவாலுவேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட், அதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் ஆஃப் கோஆப்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் வேல்யூஸ், பயோனியர்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் இந்தியா அண்ட் அப்ராட். ஸோ கூட்டுறவு வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, அது வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபாரின்லலாம், அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து எப்படி இருக்குது, வெளிநாட்டில் வந்து கூட்டுறவு வந்து எப்படி இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த சிலபஸில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் இந்தியா, எவல்யூஷன் அண்ட் க்ரோத். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், உங்களுக்கு வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கூட்டுறவுத்துறை வந்து எப்படி இருந்துச்சு, 1875லேருந்து 1946 வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் வந்து 5 இயர் பிளான்ஸ்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த 5 இயர் பிளான்ஸில் வந்து கூட்டுறவுக்குன்னு என்னென்ன வந்து திட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருந்துச்சு, அதுதான் வந்து இந்த சிலபஸில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கமிட்டிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சிலபஸில் இருக்குது. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ உங்களுக்கு வந்து புதிய பொருளாதார கொள்கை வந்து மாறுச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவில் வந்து கூட்டுறவில் வந்து என்னென்ன நடந்துச்சு. ஸோ நரசிம்மன் கமிட்டி, ஸோ இந்த மாதிரி கமிட்டிஸ் பற்றின கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் வேர்டாக தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் அப்ராட். ஸோ கூட்டுறவுத்துறை வந்து வெளிநாட்டில் வந்து எப்படி இருக்குது, ஸோ ஜெர்மனியில் எப்படி இருக்குது, கிரேட் பிரிட்டன் எப்படி இருக்குது, டென்மார்க்கில் எப்படி இருக்குது, ஜப்பானில் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் அப்ராட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே இந்த டாபிக்ஸ்லாம் வரும். கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் யூஎஸ்ஏ, இட்டாலி, ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், ஸ்வீடன். ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கு கீழே வர டாபிக்ஸ். இன் சைனா. ஸோ வெளிநாட்டில் கூட்டுறவுனா இந்தந்த நாடுகளில் கூட்டுறவுலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற பேசிக்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் லா, ஸோ கூட்டுறவு சட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது இருக்குது. ஸோ எவாலுவேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் லெஜிஸ்லேஷன் இன் இந்தியா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் டிஎன்எஸ்சிஎஸ் ஆக்ட் 1983. ஸோ அதுக்கப்புறம் அலைடு லா அஸ் அப்ளிகபிள் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ கூட்டுறவு சங்கம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து என்னென்ன சட்டம்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும், என்னென்ன சட்டம் வந்து கூட்டுறவுக்காக உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் வரும். அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு வந்து பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இதில் வரும். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ கூட்டுறவு கடன் சங்கம், கடன் இல்லாத சங்கம்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸில் வரும். ஸோ கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், கோஆப்ரேட்டிவ் ரோல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன், ஸோ கோஆப்ரேட்டிவ் படிக்கிறது, ட்ரைனிங்கு, அந்த மாதிரி டாபிக்ஸ் இது. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் கமிட்டி, கோஆப்ரேட்டிவ் எலெக்ஷன்ஸ். ஸோ கூட்டுறவு தேர்தல் எப்படி நடக்குது, அந்த கமிட்டி அதெல்லாம் வந்து சேர்மன் இதெல்லாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க் என்ன, அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் எப்படி வைக்கிறாங்க கூட்டுறவுக்கு, அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இதில் வரும். அதுக்கப்புறம் சிலபஸ் ஆன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங். ஸோ இதில் வந்து வாட் இஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டுறவு கடன் சங்கம்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது கடன்லாம் என்ன, அதில் வந்து எப்படி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, எப்படி பிரிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் ரிலேட்டடான உங்களுக்கு வந்து ரூல்ஸ் கூட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் நபார்ட், உங்களுக்கு வந்து நபார்டு பேங்க் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களே கூட்டுறவு சங்கத்துக்கெல்லாம். ஸோ அதனால் ரோல் ஆஃப் நபார்டு வந்து உங்களுக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணுது அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், டிசிசிசி பேங்க்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து படிச்சுக்கணும். கோஆப்ரேட்டிவ் பேங்கிங், ஸோ மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் பேங்க்கு. ஸோ பேங்கிங் சிஸ்டம் பற்றி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஓவர் டியூஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. ஸோ இந்த 1881 ஆக்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பேங்கிங் சர்வீஸ் வந்து நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங், ஸோ அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா கூட்டுறவில், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும்.
கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங், ஆடிட்டிங். ஸோ கூட்டுறவு சங்கத்தில் வந்து எப்படி ஆடிட் நடக்குது, அக்கௌண்ட்ஸில் வந்து எதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அசெட்டு, பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் வரும் இல்லைங்களா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில். ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து எம்ஐஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ கம்ப்யூட்டர் பேப்பர் வந்து பேசிக் வந்து கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு வந்து கூட்டுறவு படிக்கும் போதே உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அது வந்து பேசிக்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி பேசிக் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, ஸ்ப்ரெட்ஷீட்டு, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், நெட்வொர்க் கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேட்டா கம்யூனிகேஷன் சர்வீசஸ். ஸோ லேனு, அப்புறம் வேன் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஐடியில் வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து எப்படி ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதான் லேன், மேனுன்னு வருது. அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ பேமெண்ட் கேட்வே, நீங்கள் வந்து ஆன்லைனில் எப்படி வந்து பணம்லாம் சென்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்து பேசிக் டெக்னாலஜிஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. மொபைல் கம்ப்யூட்டிங், அப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஒரு யூனிட்டு. செகண்ட் யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ தேர்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் உங்களுக்கு வந்து எர்த்து, யூனிவர்ஸு, சோலார் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து சாயிலு, மினரல்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃபோர்த் யூனிட் வந்து. ஸோ ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ப்ரீ ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இந்தியன் பாலிட்டியில் வந்து லோக்சபா, ராஜ்யசபா அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமியில் வந்து 5 இயர் பிளானிங்லாம் இருக்குது இல்லைங்களா, அது நிதி ஆயோக் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி இந்த மாதிரி பேசிக்லாம் படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு காந்தி பீரியடு, காந்திக்கு முன்னாடி இருந்த பீரியடு, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்தது பிரிட்டிஷ் ரூலு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கில் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ஸோ அதுக்கப்புறம் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் ஜாமெட்ரியில் வந்து ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளநிலை பட்டப்படிப்பு கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் இருக்கும். ஸோ தமிழ் மொழியின் வரலாறுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ திராவிட மொழிகள் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், அப்புறம் துளுவம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தான் கேட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு பார்த்திங்கன்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஸோ இது எல்லாமே வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சங்க இலக்கியமில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு, 8 தொகை நூல்கள்லாம் வந்து படிச்சுக்கணும். சங்கம் மருவிய காலம் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு, களப்பிரர் காலம், நீதி நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இலக்கண நூல்களில் வந்து தொல்காப்பியம், அகத்தியம், நன்னூல். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் புலவர்களில் வந்து திருவள்ளுவர், இளங்கோவடிகள், ஔவையார், கபிலர், நக்கீரர், காக்கைப்பாடினியார். ஸோ இந்த மாதிரி தமிழ் புலவர்கள் பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், அப்புறம் வாலி, அப்புறம் வைரமுத்து. ஸோ இவங்கெல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி தமிழ் புலவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தமிழ் அறிஞர்கள் ஊவே சாமிநாத ஐயர், மு வரதராசனார், அறிஞர் ராஜாஜி மற்றும் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ எம்ஜிஆர் சார். ஸோ இவங்க எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். தற்கால இலக்கியமில் வந்து சிறுகதை மற்றும் நாடகம், சிறுகதை அகிலன், நாடகங்களில் வந்து தற்கால நாடகங்கள். ஸோ அவ்வளோதாங்க சிலபஸ்ஸு. ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை பேசிக்ஸு நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 1 வேர்டு 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ 4 ஆப்ஷனில் ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஹெவியாக நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு சட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, சட்டம், அப்புறம் வந்து அதெல்லாம் எப்போ ஆரம்பித்தாங்க, எங்கெங்கே எப்போ ஆரம்பித்தாங்க, அது வந்து உங்களுக்கு கூட்டுறவுலாம் உருவாகிறதுக்கு வந்து வேர்ல்டு லெவலில் யார் யார் காரணமாக இருக்காங்க, வேர்ல்டு லெவலில் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது கூட்டுறவுக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிலபஸ் பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாபிக்ஸ்லாம் வந்து படிங்க. எக்ஸாமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.